ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வரக்கூடிய தீபாவளிக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ ரவையை நான் இப்போ வெயிட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கிட்டு வந்தாலும் ஒரு முறை பிளேட்டில் இந்த மாதிரி கொட்டிட்டு தூசி கல் ஏதாச்சும் இருக்கா இல்லை பூச்சி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா செக் பண்ணி சுத்தம் பண்ணி அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. எப்போவுமே ரவா லட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரவை நல்லா இந்த மாதிரி பொடியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம கேசரி பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா பொடியான ரவை எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த ரவை யூஸ் பண்ணும்போது ரவா லட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வறுத்த ரவை வறுக்காத ரவை நீங்கள் எப்படி வாங்கிட்டு வந்தாலும் கடையிலேருந்து ஒரு முறை நம்ம வீட்டில் வறுத்துட்டு செய்யும் போது ரவா லட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ ரவையை அளந்து சேர்த்துக்க போகிறேன். நான் உங்களுக்கு கப் மெஷர்மெண்ட்லேயும் அளவு சொல்கிறேன். வெயிட் போட்டும் எல்லா பொருளுடைய அளவுகளையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி நீங்கள் அளந்து சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ ரவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு எனக்கு இந்த 1/2 கிலோ ரவை வந்தது. நான் எடுத்துருக்கிற இந்த கப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் தான் நான் எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்க போகிறேன். வறுத்த ரவையை கடையில் வாங்கியிருந்தாலுமே ஒரு முறை நம்ம வறுக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரவா லட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். நல்லா அந்த பச்சை மானம் போகிற வரைக்கும் ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்துக்கலாம். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்து வறுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரவை நல்லா வறுப்பட்டு வரும், தீஞ்சு போகாமல் கலர் மாறாமல் நல்ல ரவை சூப்பராக வறுப்பட்டு வரும். சாப்பிட ரவா லட்டு அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். 1/2 கிலோ ரவை எடுத்துருக்கிறதுனால நீங்கள் 2 முறை பார்த்தீங்கன்னா கடாயில் பாதி பாதியாக போட்டு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை கொட்டி வறுக்கும்போது சீக்கிரமாக வறுத்துடலாம். ரவையை நல்லாவும் வறுத்து எடுக்க முடியும். 2 முறை நீங்கள் ரவையை வறுத்து எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு ரவையை வறுத்ததுக்கப்புறம் நெய் சேர்த்துட்டு வறுக்கணும். நெய்யோட ஃப்ளேவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு வறுத்துக்கிறேன். நெய் பிடிக்கலைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். ஆனால் நெய் சேர்த்து வறுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்யை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். ரவையை வறுக்க நல்ல மனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நல்லா ரவை வறுப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவையை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடுறேன். தீயை குறைச்சி வச்சுக்கிட்டே பொறுமையாக ரவையை வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். ரவா லட்டு ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்து வச்சுருக்கேன். பாலை காய வச்சு எடுத்துக்கலாம். பேக்கெட் பால், பசும்பால் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு பக்கம் ஸ்டவ்வில் பால் காஞ்சிட்டே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம எல்லா பொருளையும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். ரவா லட்டுக்கு நம்ம சர்க்கரையை பொடி பண்ணி தான் சேர்க்கணும். அதனால் மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். மொத்தமாக பவுடர் பண்ண சர்க்கரை பார்த்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு நமக்கு தேவை. சர்க்கரையை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெஷர்மெண்ட் கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க. 2.25 2.5 கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 450 கிராம் அளவுக்கு சர்க்கரையை நீங்கள் அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 3 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரையை அளந்து சேர்க்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் அளந்து சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். எத்தனை கப் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரையை நீங்கள் அளந்து சேர்க்கும் போது ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். இப்போ 3 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இது கூடவே டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். அதாவது தேங்காவை மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர்லாம் இல்லாமல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு அதை வெறும் கடாயில் போட்டு ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் ரெடி ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக நமக்கு கடையில் விற்கிறாங்க. வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவை அரைச்சிட்டு உடனே ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது அதில் இருக்கிற ஈரப்பதத்தினால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரவா லட்டு கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ட்ரையாக வறுத்துட்டு செய்யும் போது 3 4 நாளைக்கு ரவா லட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். மொத்தமாக 2 கப் அளவுக்கு இப்போது டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் நான் அளந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தேங்காயெல்லாம் சேர்க்கறதுனால ஸ்வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் 1/2 கிலோ ரவை எடுத்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை கூட நீங்கள் வெயிட் போட்டு அப்படியே எடுத்துக்கலாம். கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணாதவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1/2 கிலோ ரவைக்கு 1/2 கிலோ சர்க்கரை எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தேங்காயெல்லாம் நம்ம சேர்க்கறதுனால ஸ்வீட் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிவிடும். கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் 1/2 கிலோ சர்க்கரையை அரைச்சி எடுக்கும்போது கொஞ்சம் அதிகமாக வரும். அதாவது 3.5 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை கிடைக்கும். நீங்கள் 1/2 கப் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயெல்லாம் சேர்க்கறதுனால ஸ்வீட்டை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிவிடும்.
கொஞ்சம் மீடியமாக இருந்தால் ஸ்வீட் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 கப் ரவைக்கு 3 கப் பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நல்ல மணத்துக்காக நல்ல டேஸ்ட்டுக்காகவும் ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ரவையோடு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். பாலையும் வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா திக்காக பாலை தண்ணி சேர்க்காமல் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். பால் ஆடையெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி வடிகட்டிட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி நெய்யோட ஃப்ளேவர் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் வந்து ரவையில் சேர்த்துருக்கேன். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதும் முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சையோட அளவு வந்து உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு முந்திரி வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இது கூட உலர் திராட்சையை சேர்த்துக்கிறேன். திராட்சை இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு எழும்பி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முந்திரி திராட்சையை நெய்யோடு சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கலவையில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போது பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரவா லட்டு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம், உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். பால் வந்து பார்த்திங்கன்னா சூடாகவே இருக்கணும். கையில் தொடுற அளவுக்கு கொஞ்சம் மிதமான சூட்டில் பால் இருந்துச்சுன்னா தான் உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், நல்லா செட் ஆகும். கொஞ்சம் அதிக அளவில் எடுக்கிறதுனால பால் வந்து கொஞ்ச நேரத்தில் சூடு ஆறிடும். அப்படி சூடு ஆறிடுச்சுன்னா திரும்பவும் லைட்டாக நீங்கள் சூடு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ரவையில் சேர்த்து உருண்டை பண்ணணும். இந்த டிப்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரவா லட்டு வந்து நல்லா சூப்பராக உருண்டை பண்ணி எடுக்க முடியும். இப்போ ஒரு கிளாஸில் நான் அளந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் உருண்டை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்துட்டு உருண்டை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ரவையில் பாலை சேர்த்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு உருண்டை பிடிக்காமல் கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு ஒரு 30 செகண்ட் இல்லை 1 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரவா லட்டு சாப்பிட. அந்த பால் வந்து ரவையில் ஊறும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ரவா லட்டு சாப்பிட அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் ரவா லட்டு நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு முறையும் உருண்டை பண்ணும்போதும் இந்த முந்திரியும் திராட்சையும் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ரொம்பவே பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சூடான பால் சேர்த்து ரவா லட்டு நான் வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். பால் சூடு ஆறிடுச்சுன்னா நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரவையில் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து உருண்டை பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ரவையுமே நான் வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மொத்தமாக நான் எடுத்திருந்த 1/2 கிலோ ரவைக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருண்டை பண்ணி எடுத்து வச்சதில் 35 ரவா லட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக சாப்பிடவே அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக பால் சேர்த்து நம்ம ரவா லட்டு பண்ணியிருக்கிறதுனால இந்த டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பால் சேர்த்து பண்ணும்போது ரவா லட்டு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 3லிருந்து 4 நாள் வச்சு தான் நம்ம சாப்பிட முடியும். அது வரைக்கும் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் பால் சேர்த்துருக்கிறதுனால கெட்டுடும். அதே நீங்கள் 10 நாள் கூட வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் சேர்க்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ரவா லட்டு செய்யணும். அப்படி செய்யும்போது 10 நாள் 15 நாள் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சாப்பிட ரவா லட்டு. அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு அந்த ரெசிபியும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன், வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க, இப்போ தீபாவளிக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னும்போது பால் சேர்த்தே நம்ம செய்யலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பால் சேர்த்து செய்கிறதுனால. 2-3 நாளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுனால எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டில் வரக்கூடிய தீபாவளிக்கு ரவா லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நான் சொன்ன இதே அளவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. Thank you.